தமிழக முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த ஆட்சியின் கடைசி நாட்களில் பல திட்டங்களை அறிவித்தார். அந்த திட்டங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு திட்டம் என்னவென்றால், உங்களுடைய கனவை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்கின்ற ஒரு திட்டத்தை அவர் அறிவித்தார். இந்த கனவை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்ற திட்டத்தை முதல்வர் அறிவித்தவுடன் இந்த கனவு கதைகள் பல சர்ச்சைகளை கிளப்பின. ஆனால் இப்பொழுது திமுகவின் ஆட்சி களம் இல்லை, தேர்தல் ஆணையம் அந்த ஆட்சி களங்களை கையில் எடுத்து கொண்டு விட்டது. ஆனால் தற்பொழுதும் இந்த கனவு விடயம் பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்கிறது. அந்த சர்ச்சையில் நடிகை நயன்தாரா அவர்களும் சிக்கி இருக்கிறார் என்கின்ற விடயம்தான் இன்று தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றன. பல பெண்கள் நயன்தாரா அவர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகளும், பலர் நயன்தாராவை மையப்படுத்தி சொல்லி இருக்கக்கூடிய விடயத்திற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்கின்ற திட்டத்தில் நயன்தாரா எப்படி வந்து மாட்டிக்கொண்டார்? அதன் பின்னணியில் வேறு என்ன களங்களாவது இருக்கிறதா, அல்லது திட்டமிட்டு திசை திருப்புவதற்காக எடுக்கப்பட்ட செய்தியா? இவைகளை குறித்து தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்ற திட்டத்தை அறிவித்த பொழுது பலர் நையாண்டி செய்தார்கள். எனக்கு அமெரிக்காவின் அதிபராக மாற வேண்டும் என்ற கனவு இருக்கிறது, இதை ஸ்டாலின் அவர்களால் நிறைவேற்றி தர முடியுமா என்ற கேள்வி எழும்பியது. என்னுடைய வீடு முழுவதுமே பொன் ஆபரணங்களால் அலங்கரிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அதை மு.க. ஸ்டாலின் அவர்களால் நிறைவேற்றி கொடுக்க முடியுமா என்ற ஒரு நையாண்டிகள் தொடர்ந்தன. இன்னும் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய், முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டும் என்று நான் கனவு காண்கின்றேன், அதை விட்டுவிட்டு மு.க. ஸ்டாலின் வெளியேறுவாரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. அப்படி என்றால் கனவு காணுங்கள் என்று மு.க. ஸ்டாலினால் சொல்லப்பட்ட இந்த திட்டத்தில் கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட அதே வேளையில் பல இடங்களில் அந்த திட்டத்தை மக்களும் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த ஆட்சியாளர்கள், அதாவது தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் ஆட்சியை மையப்படுத்தி பல விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பெண்கள் மீது திணிக்கப்படுகின்ற அத்துமீறல்கள். தற்பொழுது கூட ஒரு சகோதரியின் காணொலியை பார்த்த தன்னுடைய கணவர் ஆசிட்டை முகத்தில் ஊத்திவிட்டார், என்னுடைய 2 கண்களும் பார்வை இல்லாமல் இருக்கிறது என்று கதறிக்கொண்டு அவர் பரபரப்பான அந்த பேட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. இது ஒரு சம்பவம் தான். ஆனால் தமிழகத்தில் பரவலாக அனைத்து இடங்களிலும் பெண்கள் மீது அத்துமீறல்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்தன. 60 வயது பாட்டியிலிருந்து 2 வயது குழந்தைகள் வரை தப்பவில்லை. அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால், மது சார்ந்த விடயங்கள் தமிழகத்தில் தாராளமாக கிடைக்கிறது என்பதுதான் நிஜம். ஒரு அமைச்சர் சொன்னார், கஞ்சா செடிகளே தமிழகத்தில் இல்லை என்றார். ஆனால் சென்னையில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில் 3 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த கஞ்சா செடி கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒவ்வொரு கட்டத்திலும் பெண்கள் மீது வந்து கொண்டிருந்த வன்முறைகள் ஒவ்வொரு கட்சியையும் அதிர வைத்தது. ஒரு பணிப்பெண் விமானத்தில் சென்று கொண்டிருக்கின்றால், ஒரு திமுகவை சார்ந்த கவுன்சிலர் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சிக்கிறார். இது ஒரு அதிர்ச்சியை உருவாக்கக்கூடிய அதே சூழலில் 2 வயது குழந்தையிடம் தவறாக நடந்தார் ஒரு திமுக கவுன்சிலர் என்கின்ற விடயமும் இன்னொரு பரபரப்பை கூட்டியது. அப்படி என்றால் தமிழகத்தில் பெண்கள் மீது திணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து வன்முறை அல்லது வரம்பு மீறல்களுக்கு திமுகவை சார்ந்தவர்களும் திமுகவின் ஆட்சியும் தான் காரணம் என்பது பரவலாக மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறிவிட்டது. இந்த சூழலில் அரசியல் களத்தை மனதில் கொண்டு மக்கள் மத்தியில் எப்படியாவது தங்களுக்கு ஒரு இடம் கிடைத்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுக ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டது, அதாவது ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களில் நடைபெற்றது. விழுப்புரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பொழுது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்படி பேசுகின்ற பொழுது திமுகவை எதிர்த்து பேசுகிறேன் என்கின்ற கணக்கீட்டில் அவர் எடுத்து வைத்த சில வார்த்தைகள் பெண்களை கொதிக்க வைத்திருக்கிறது என்பதை விட
ஒரு அரசியல்வாதி என்பவர் நாகரிகம் இழந்துதான் பேச வேண்டுமா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அந்த சி.வி. சண்முகம் அவர்கள் அந்த மேடையிலே பேசுகின்ற பொழுது, முதலமைச்சர் கனவு காணுங்கள், நான் நிறைவேற்றி தருவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில். நான் இப்பொழுது ஒரு கனவு காண்கின்றேன், நயன்தாராவை என்னிடம் கொண்டு வந்து விட முடியுமா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு கொச்சையான வார்த்தை என்பது நாம் கேட்கின்ற பொழுதே நமக்கே கோபம் வருகின்ற பொழுது பெண்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கத்தானே செய்கிறது. எனவே சி.வி. சண்முகத்திற்கு எதிராக நடிகை குஷ்பு போன்றவர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள். விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஜோதிமணி அவர்கள், குஷ்பு அவர்கள் போன்ற பலரும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இந்த எதிர்ப்பு ஒருபுறம் சி.வி. சண்முகத்திற்கு கடுமையான ஒரு சிக்கலை உருவாக்க, இப்பொழுது மகளிர் ஆணையம் சி.வி. சண்முகத்திற்கு எதிரான களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதே வேளையில் நடிகர் சங்கம் கடுமையான எதிர்ப்பை சி.வி. சண்முகத்திற்கு எதிராக பதிவு செய்திருக்கிறது. நயன்தாரா ஒரு நடிகை என்கின்ற அடையாளத்தோடு அவர் மீது கொச்சையான கண்ணோட்டத்தோடு பேசுவதற்கு இந்த அரசியல்வாதிக்கு எப்படித்தான் மனது வந்தது என்ற கேள்வியை நடிகர் சங்கம் எழுப்பியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் சி.வி. சண்முகத்திற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எதற்காக சி.வி. சண்முகம் இப்படி பேசினார் என்றால், தமிழக அரசியல் களத்தை தற்பொழுது பார்க்கின்ற பொழுது வரம்பு மீறிய பேச்சுகள் தான் இப்பொழுது முதன்மையான களத்தை எடுத்திருக்கிறது. அதற்கு உதாரணமாக திமுகவை சார்ந்த பலரை குறிப்பிடலாம். அதிலும் குறிப்பாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற திமுகவின் மேடை பேச்சாளர். அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே பெண்களை ஒரு போதைப் பொருள் என்பதை தாண்டி மிகவும் இகழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜந்துக்கள் என்கின்ற அடிப்படையில் அவருடைய கருத்துகள் பதிவாகி கொண்டு இருந்தன. தொடர்ச்சியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை எதிர்த்து களமாடி கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு நாகரிகமான அரசியல் தமிழக அரசியல் களத்தில் வர வேண்டும் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டும் தங்களுடைய அரசியல் மேடைகளில் நாகரிகமான அரசியல் பேசக்கூடியவர்களை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய களத்தையும் எடுத்திருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன கோணத்தில் பேசினாரோ அதைவிட பன்மடங்கு அதிகமான ஒரு விகார துணியோடு சி.வி. சண்முகம் பேசி இருக்கக்கூடிய கருத்துகள் இன்று தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட, இனி பெண்களை குறித்து யாராவது குறைத்து பேசினால் அவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களமாக மாறி நிற்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பவர்.